வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கான வீடியோல ரம்ஜான் அன்னைக்கு என்னென்ன செஞ்சோன்னு வாங்க பார்க்கலாம். ரம்ஜானுக்கு முதல் நாள் ஈவினிங் பொற தெரியுதான்னு பார்க்கறதுக்காக மாடிக்கு வந்தோம். நல்லாவே பொற தெரிஞ்சது. அப்பதான் கரெக்டா தக்பீரும் கட்டினாங்க. வாங்க அது எவ்வளவு சவுண்டா இருக்கு, எப்படி கட்டுறாங்கன்னு பார்க்கலாம். தக்மீர் கட்டினது நல்லாவே கேட்டது. அதுக்கப்புறமா நைட்டு மறுநாள் போடுறதுக்காக ட்ரெஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டா ரொம்பவே குவிக்கா ரெடி ஆயிடலான்னு எல்லாமே எடுத்து வச்சாச்சு. எங்க அம்மாவோட ட்ரெஸ்ஸஸ், ஜுவல்ஸ், என்னோட ட்ரெஸ்ஸஸ், ஜுவல்ஸ் எல்லாமே தனித்தனியா எடுத்து வச்சுட்டோம். அதே மாதிரி சித்தியோட ட்ரெஸ்ஸஸ், ஜுவல்ஸ் எல்லாமே தனியா எடுத்து வச்சாச்சு. நைட் 10:30 போல மெஹந்தி போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மெஹந்தி எல்லாமே போட்டுட்டு நாங்கள் நைட் தூங்குறதுக்கு 11:30 ஆயிடுச்சு. அம்மாவுக்கு மட்டும் தான் மெஹந்தி போட்டு விட்டது. நான், அத்தா எல்லாமே மருதாணி வச்சுக்கிட்டோம். மார்னிங் எழுந்திரிச்சிட்டு ப்ரேயர்லாம் பண்ணிட்டு மாடியில் போய் பார்த்தோம். நல்லா கிளைமேட் ரொம்பவே ஜில்லுன்னு சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே கொஞ்சமாக லைட்டாக வீடியோ கேப்சர் பண்ணிட்டு டீ போட்டு குடிச்சிட்டு ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாமே பற்ற வச்சுட்டு நாங்களும் குளிச்சு ரெடி ஆகியாச்சு. நம்ம வீட்டு குட்டீஸோ குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இதுதான் நம்ம வீட்டு குட்டீஸோட அவுட்ஃபிட். எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஃபாரிஸ அஸ்ஸலாமு அலைக்கும் ஈத் முபாரக் சொல்லுடானா அவனுக்கு ஈத் முபாரக்ங்கிறது வாயிலே வரல. அவன் எப்படி சொல்றான்னு நீங்களே பாருங்க. அத்தாவும் பெரியத்தாவும் சொல்லி கொடுத்து பார்த்தாங்க. அப்பவும் அவனுக்கு வரல. அதுக்கப்புறம் அத்தா தொழுகிறதுக்கும் ரெடி ஆயிட்டாங்க. ஆம்பளைங்க எல்லாமே தொழுக போனதுக்கு பின்னால நாங்க எல்லாருமே வீட்லயே தொழுக ஆரம்பிச்சிட்டோம். மாமி தான் தொழுக வச்சு துவா எல்லாமே செஞ்சாங்க. எப்படி துவா செய்யறாங்கன்னு வாங்க பார்க்கலாம். حاجة إلا قيتها يسدتها يا أرحم الراحمين يا أكرم الأكرمين يا ذا الجلال والإكرام. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتلاوتنا وتخشنا தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த சிறிய பெரிய பாவம் அனைத்தையும் மன்னித்து விடியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் ஒவ்வொரு உறுப்புகள் செய்த பாவம் அனைத்தையும் மன்னித்து விடியா அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்கள் மனதினால் இணைந்த பாவத்தை மன்னித்து விடியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை பெற்று பேணி பாதுகாத்து வளர்த்து வந்த எங்களுடைய பெற்றோர் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து விடியா அல்லாஹ். ஊரெல்லாம் உண்மையான முஸ்லிமான ஆண்களை அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து விடியா அல்லாஹ். யா அல்லாஹ் கபரிலே யாரெல்லாம் தங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து விடியா அல்லாஹ். யா அல்லாஹ் உடைய கபரையெல்லாம் கண்ணிக்கத்துக்கு விசாலமாக ஆக்கி விடியா அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்களுக்கு எந்த வேதனையை கொடுக்காதடா யா ரப்பே. யா அல்லாஹ் அவர்கள் செய்த பாவங்களை மன்னித்து விடியா அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்கள் சொர்க்க வாசிகளாக ஆக்கி வையா அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்கள் செய்த பாவத்தை மன்னிச்சிடுறா யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடியா அல்லாஹ். பிள்ளைகளுக்கெல்லாம் நீண்ட ஆயுள் குடியா அல்லாஹ். தைவர் சலாமத்தை குடியா அல்லாஹ். யா அல்லாஹ் புனிதமான இந்த ஈதுல் ஃபித்ருடைய நாளில் கேட்கும் துஆவை ஏற்றுக்கொள்ளியா அல்லாஹ். புனிதமான ரமலான் மாதம் கடந்து கொண்டே போய்விட்டது யா ரப்பே. யா அல்லாஹ் நாங்கள் எந்த பாவம் எந்த நன்மை செய்தோம் என்று தெரியவில்லை யா அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்கள் பாவங்களை செய்திருந்தாலும் அழித்து விட்டு அதை நன்மையாக ஆக்கி முடியா அல்லாஹ். யா ரப்பே எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து விடியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் நல்ல கூட்டத்தை எங்கள் எல்லாம் சேர்த்தலியா அல்லாஹ். சாலிஹான கூட்டத்தை எங்கள் எல்லாம் சேர்த்தலியா அல்லாஹ். நாங்கெல்லாம் தொழுது முடிச்சதுக்கு பின்னால ஆம்பளைங்களும் தொழுதுட்டு வந்துட்டாங்க. அவங்க எல்லாத்துக்குமே ஆலாத்தி எடுத்துட்டு பசங்க எல்லாருமே ஃபோட்டோஸ் வீடியோஸ் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஃபோட்டோஸ் வீடியோ எல்லாமே எடுத்துட்டோம்.
ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்ததுக்கு பின்னால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நனிமா வீட்டில் சொல்லியிருந்ததுனால மார்னிங் அங்கே கிளம்பி போயிட்டோம். மார்னிங் நனிமா வீட்டில் போய் எல்லாத்துக்கும் சலாம் சொல்லிட்டு அங்கே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கேசரி ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சர்வ் பண்ணுறதுக்காக கேசரி, பஜ்ஜி, வடை, குலோப் ஜாமுன் எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, சட்னி, சாம்பார், கேசரி, வெங்காய பஜ்ஜி, குலோப் ஜாமுன், வாழைக்காய் பஜ்ஜி, உளுந்த வடை இது எல்லாமே நாங்கள் சாப்பிட்டுட்டு எல்லாரும் கூட நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டோம். அவங்க கூட 1 hour நல்லாவே ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்காக அங்கிருந்து அத்தம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அத்தம்மா வீட்டுக்கு வந்தோன்னே குட்டீஸ் எல்லாரையும் வச்சு நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே கேப்சர் பண்ணிக்கிட்டு இருந்தோம். குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி ட்ரெஸ் தான். அதுக்கிடையிலே பிரியாணி ரெடி ஆகிட்டு இருந்தது. பிரியாணி ரெடி ஆகுறதுக்குள்ளேயும் நாங்கள் எல்லாருமே நிறைய வீடியோஸ், ஃபோட்டோஸ், ரீல்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டோம். நாங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே கேப்சர் பண்ணுறதுக்குள்ள ஆஃப்டர்நூன் லஞ்சும் ரெடி ஆயிடுச்சு. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு சிஸ்டரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. சிஸ்டரோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்க மாமா, பெரியத்தா எல்லாருமே ஒன்றா உட்காந்து எல்லாருமே சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆஃப்டர்நூன் லஞ்சில் நாங்கள் என்னென்ன சாப்பிட்டோம் அப்படின்னா பிரியாணி, சிக்கன் 65, ஆனியன் ரைத்தா, கேசரி, தால்ச்சா, முட்டை இது எல்லாமே வச்சுதான் நாங்கள் சாப்பிட்டோம். எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் இந்த வருஷம் நோன்பு ரொம்பவே நல்லாவே போயிருந்துச்சு. அவங்க எல்லாருமே சாப்பிட்டதுக்கு பின்னால நாங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டோம். Later that same evening, நாங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பசங்க எல்லாம் கேம் விளையாண்டுட்டு இருந்தானுங்க. ஈவினிங் ஒரு 6:30 போல மூவிக்கு போயிருந்தோம் நம்ம ஊர்ல இருக்க தியேட்டர்லயே. அங்க ரோமியோ மூவி போட்டிருந்தாங்க. அங்க போய் மூவி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இப்படிதான் அன்னைக்கு டே போச்சு. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பக்கம் மறக்காம ஒயிட் ரோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்களை பிரஸ் பண்ணிச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம பரட்டா